அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்கள் நலமா இருக்கிறீங்களா? அல்லாவுடைய பெரிய கிருபையில அல்ஹம்துலில்லாஹ் அந்த தலைப்புல ஒரு சின்ன இது நமக்கு அதிகப்படியான கிருபை செஞ்சிருக்கிறான். நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு செயலையுமே அவனுடைய கிருபையை கொண்டு நம்ம ஒவ்வொரு செயலையுமே ஆரம்பிக்கணும். அதே போல நமக்கு அல்லாவுடைய கிருபையில எல்லாம் சிறப்பாக முடிஞ்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். நமக்கு எந்த வழியிலையும் அல்லாஹ் தாலா எந்த குறையுமே வச்சிருக்க மாட்டான். அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது இதெல்லாம் வந்துக்கிட்டுனாக்க அவனை போகிறத தவிர வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு மறைவான முறையில நமக்கு நிறைய கிருபை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அது நமக்கு சில இது புலப்படும், சில இது புலப்படாது. ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம தும்பின உடனே நமக்கு அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற வார்த்தை சாதாரணம் வந்துடணும். அதாவது அனிச்சை செயல்னு சொல்லுவாங்க. இந்த இதை அனிச்சை செயலுங்கிறத எப்படின்னா பழக்கத்துல வந்துடும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாவும் அதை அல்லாஹ்வுடைய எல்லாம் சிறப்பா முடிச்சு ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டியது நமக்கு கடமையா இருக்குது. இதுல எந்த விதமான யோசனைக்குமே வேலை இல்லை. அதாவது நம்ம நமக்கு எல்லா வகையிலுமே அல்லாஹ் தாலா கிருபை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். நம்ம நினைக்கிறோம் சில விஷயங்களை பார்த்தா நம்ம இதுக்கெல்லாம் ஏதாவது நான் என்னப்பா நல்லா இருக்கியான்னு கேட்டாக்கா ஏதோ இருக்கும் அப்படிம்பாங்க. அதாவது அந்த வார்த்தை கடுமையான தவறான வார்த்தை அது. ஏன்னா அல்லாஹ் தாலா கிருபை செஞ்சு நம்ம இருக்கிறோம். நம்மளை இந்த அளவுக்கு வச்சிருக்கிறதுக்கே நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அவனுக்கு சுக்ர் செய்ய வேண்டிய கடமையில இருக்கிறோம். நம்ம அப்படி இருக்கும்போது இதை நம்ம ஏதோ ஒண்ணு ஏதோ மேல பேசக்கூடாது முதல்ல. அதே மாதிரி குழந்தைகள் பிறந்துச்சுனாக்க ஒவ்வொருத்தரும் சில பேர் ஆண் குழந்தை விரும்புவாங்க, சில பேர் பெண் குழந்தை விரும்புவாங்க. அவங்க விருப்பத்துக்கு மாறான மாதிரியான ஒரு இது எல்லாம் கொடுத்துருப்பான்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணாங்க இந்த பொம்பளை பிள்ளையா போச்சு அப்படிம்பாங்க. அதாவது அதுவே தவறான வார்த்தை. பெண் குழந்தை பொக்கிஷங்கிறது முதல்ல புரியணும். முதல்ல ரெண்டாவது அல்லாஹ் தாலா ஒரு ராகத்தான முறையில பிள்ளைய கொடுத்துருக்கான்னு சொன்னா அதுக்கு அவனுக்கு சுக்ர் செய்யறதை தவிர வேற மாத்து கருத்தா பேசுறதுக்கு நமக்கு எந்த விதத்துல ரைட் இது இல்லை, முறை இல்லை. அதனால நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம நம்முடைய செயல்பாடுகள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய கிருபையில தான் நடக்குதுன்றத நம்ம உறுதியா நம்பி அதுபடி நம்ம செயல்படணும். அவனுக்கு அது எந்நிலையிலையும் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.